இந்த மாதிரி பிள்ளைங்க இருக்கிற வரைக்கும் சௌக்கியத்துக்கு எனக்கு என்னப்பா குறைச்சல்? புதுசு போக போக சரியாயிடும். ஆமாப்பா தம்பி, உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயத்த சொல்லணும்னு இருந்தேன். இன்னைக்கு தான் ஞாபகத்துக்கு வந்தது. எதை பத்தி? உன்னுடைய லைசன்ஸ் பில்லைய பத்தி. எம்எல்ஏ பத்தி? உன் பில்லையோட நம்பர் என்னப்பா? 786. 786. ஆண்டவனை நீ வெறுத்தாலும் அவர் உன்னை வெறுக்க மாட்டாருங்கிறதுக்கு இதுதான் அடையாளம். இந்த நம்பருக்கு அவ்வளவு மதிப்பா? ராஜா, இது வெறும் நம்பர் இல்ல, எங்க மதத்தினோட வேதம். இது உங்க மதத்துல எப்படி ஓம்னு சொல்றீங்களோ அந்த மாதிரி தான் இந்த நம்பர் எங்களுக்கு. புரியலையே. இதுக்கு பிஸ்மில்லான்னு அர்த்தம். அவனின்றி ஓரணுவும் அசையாதுன்னு சொல்லுவீங்களே, அதே மாதிரி தான் இது. ராஜா, நீ தேடாம இந்த நம்பர் உன்னை தேடி வந்திருக்குதுன்னா அது நீ செஞ்ச பாக்கியம். இது கடவுளா பார்த்து கொடுத்த சொத்து. எந்த நேரத்திலையும் எப்பவும் இதை நீ கை விட்டுடவே விட்டுடாத. ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்க. அங்க என்ன பேச்சு? வேலைக்கு வாங்க. வரம்பா. நல்ல டம் பிடிச்சு தூக்குப்பா. ஜாகிரதையா போ. இந்த பையன் வயசுலதான் நான் இங்க வேலைக்கு சேர்ந்தேன். 25 வருஷம் ஆச்சு. அப்ப எல்லாம் ரொம்ப ஜாலியா சுதந்திரமா இருந்திருப்பீங்கல்ல? எங்கப்பா, நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் சுதந்திரம் வந்தது உண்மைதான். வெளியே இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க. ஆனா ஹார்பர்ல கூலி வேலை செய்யற நமக்கு இந்த மிரட்டி கமிஷன் வாங்குற பசங்க கிட்ட இருந்து ஏது சுதந்திரம்? அன்னைக்கும் கூலி வாங்குறப்போ மிரட்டி கமிஷன் வாங்கினானுங்க, இன்னைக்கும் கூலி வாங்குறப்போ மிரட்டி கமிஷன் தான் வாங்குறானுங்க. சரி விடப்பா. எல்லாத்துக்கும் சிரிச்சுட்டே இருக்கீங்களே, எப்படி அது? நாம வடிக்கிற கண்ணீர் எல்லாம் சேர்ந்துதான் கடலா பொங்குது. மறுபடியும் நாம ஏன் அழணும்? சிரிச்சுக்கிட்டே இருப்போம்.